வணக்கம் மக்களே, இது ரம்மிலாவின் ஆர்கானிக் கார்டன். இன்றைக்கி நம்ம கார்டனில் கொஞ்சம் அறுவடை தாங்க பார்க்க போகிறோம். இது மிளகாய் செடி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மிளகாயை நம்ம அப்புறமா ஆர்வஸ் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பூக்கள் செம்பருத்தி பூ இது பாருங்கள். இது ஒரு பந்து செம்பருத்தி, ஆனால் ஒத்தையாக தான் பூத்துருக்கு. அடுத்தது பந்தாக இருக்குது. ஒரே செடியில் பந்தோ ஒத்தையும் எப்படி பூக்குதுன்றத எதனால் இதுமாரி ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது கரெக்டாக தப்பான்ட்டு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்படி பந்தம் இருக்குது, ஒத்தையும் இருக்குது ஒரே செடியில். அடுத்தது பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஜா. இந்த ரோஜா எண்ணெய் காய்ச்சறதுக்கு யூஸ் பண்ணலாமான்றது இதையே நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுவரை நான் போட்டதில்லை. நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எண்ணெய்க்காக இந்த பூவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ரோஜா தாங்க. இது இன்னும் மொட்டாக தான் இருக்குது, மலரில் 4 மொட்டு இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆனால் கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய ஏதோ ஒரு ரகம் தாங்க, சூப்பராக பூக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாட்டு ரக கனகாமரம் தாங்க. இது கனகாமரம் மட்டும் இல்லை, நம்ம விதையை இதில் எடுக்க போகிறோம். இந்த விதை நம்ம சேனலில் பார்க்குற சப்ஸ்கிரைப்காரக்கதை நம்ம மொட்டை மாட்டை விளையக்கூடிய எல்லா விதைகளாக இருக்கட்டும், விதைகளாக இருக்கிற பூக்களாக இருக்கட்டும், கட்டிங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம சேனலில் பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் தெரியும். இதுக்கு முன்னாடி வீடியோ வெளியிட்டிருக்கேன். அதில் ஃப்ரீயாக தான் நம்ம கொடுப்போம். அதேமாரி மற்றவங்க கிட்ட வாங்கி தான் நம்ம சப்ஸ்கிரைப் நம்ம கொடுக்கணுன்ற அவசியம் நம்மக்கிட்ட எப்பயுமே இருக்காதுங்க. அந்த மாதிரி பழக்கம் நம்மக்கிட்ட கிடையாது. என்னுடைய மாட்டு தோட்டத்தில் என்ன விளையுதோ அந்த விதைகளை எடுத்து தான் நான் எல்லா மக்களுக்கும் நான் ஷேர் பண்ணுவேன். கமெண்ட்ஸில் கேட்பாங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் பகிருவேன். இதுவும் இந்த சேனல் மூலிமா நீங்கள் கேளுங்க, நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன். ஆனால் எப்போ மீட்டிங்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ என்னுடைய சேனலை எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் நான் வெளியிடுவேன், எப்போ மீட்டிங் வைக்கிறேன், எப்போ எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ அண்ணா நகர் டவர் படையில் நம்ம மீட்டிங் வைப்போம். சென்னை மாடித்தோட்ட குரூப்பில் இருக்கிறவங்க மீட்டிங் நடக்கும். அப்போ எல்லாருக்குமே என்னுடைய மாடித்தோட்டில், இப்போ திரும்ப சொல்கிறேன், என்னுடைய மாடித்தோட்டில் இருக்கிற விதையை மட்டும்தான் மக்களுக்காக எடுத்து நான் ஷேர் பண்ணுவேன். என்னுடைய வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே இது தெரியும். அதுக்காக தான் இப்போ இந்த விதையை பார்த்திங்கன்னா கட்டிங்ஸ் மூலிமாவும் இந்த கனகாமரத்தை வளர்க்கலாம், விதை மூலிமாவும் வளர்க்கலாம். இதில் என்ன பயன்னா, விதை மூலிமா வளர்க்குறது ரொம்ப நாள் வருங்க. கிட்டத்தட்ட தர தோட்டமாக இருந்தால் 6-7 வருஷத்துக்கு இதை அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். கட்டிங்ஸ் இருந்தால் கொஞ்ச நாளைக்கு தான் வரும். ஆனால் வெயிலை நல்லா தாங்கக்கூடிய தாங்கி வளரக்கூடிய ஒன்று தாங்க. இதை நம்ம ஓரமாக வச்சுட்டு அடுத்தது ஒரு பச்சை மிளகாய் அறுவடை தாங்க. இது பாருங்கள். இது இந்த மிளகாய்க்கு ஒரு அக்கப்போரே நடந்ததுங்க. அதுக்காக தான் இதை நான் பழுக்க விட்டுட்டேன். இது எல்லோ கலர் மிளகான்னு சொன்னாங்க. இல்லைங்க, இது பச்சை மிளகான்னு சொன்னால் நம்பவே இல்லை. அதுக்காக தான் இதை நம்ம பழுக்க விட்டுட்டோம். இப்போ பாருங்கள், ஒரு மிளகாய் கம்பளி பூச்சி சாப்பிடுது பாருங்கள். இது எவ்வளோ காரம் தெரியுமாங்க. ஒரு மிளகாய் எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் இந்த காரம் அப்படியே இருந்ததுங்க. எங்களால் தாங்கவே முடியல, அவ்வளோ காரமாக இருந்தது. ஆனால் தான் இது அப்படியே. ஆனால் இந்த கம்பளி பூச்சி பாருங்கள், இந்த காரத்தையும் தாங்கிட்டு அவ்வளோ சூப்பராக சாப்பிட்ருக்கு. எவ்வளோ பச்சை மிளகா பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வாரத்தில் 6 நாளும் நம்ம அறுவடை பண்ணிவிடுவோம். ஆனால் வீடியோ தான் எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா சமைக்கணும் இல்லையா, டக்கு டக்குன்னு ஓடி அப்போ தான் ஞாபகம் இருக்கும், ஆஹா பச்சை மிளகாய் இல்லையே. உடனே கடகடன்னு மேலே எத்தனை இருக்குதோ ஒரு 5, ஒரு சமையலுக்கு 5-6 தான் நான் பயன்படுத்துவேன். டப்பு டப்புன்னு அப்படியே அறுத்துட்டு போயிடுவேன். அப்படி டெய்லி ரெகுலராக எடுத்துட்டோம். நம்மளுக்கு இவ்வளோ பச்சை மிளகா. இது பார்த்திங்கன்னா மணத்தக்காளி பழம். இதுவும் விதைக்கு தாங்க விட்டுருக்கேன். சூப்பராக இருக்குது. இதை இப்போ பார்த்திங்கன்னா வர வெயில் காலத்தில் ஃபுல்லாக இந்த விதையை நம்ம சேமித்து வச்சு கிட்டத்தட்ட டெய்லியும் கூட சாப்பிட்லாங்க வெயிலில். ஏன்னா அவ்வளோ வெயில் இருக்குது. இப்போ இது பறிக்கிறப்போ பார்க்கணுமே, அவ்வளோ வெயிலுங்க. இந்த விதையெல்லாம் சேமித்து நம்ம ஒரு டப்பாவில் போட்டு இந்த விதையை எடுத்து இந்த வெயிலுக்கு நம்ம விதைச்சி அதிலேருந்து அறுவடை எடுத்து நம்ம கீரை சமைச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கும் கண்டிப்பாக விதை இருக்குது. இது ஒரு தக்காளி, இதையும் எடுத்துருவோம். இது மாடி தோட்டத்தில் வந்துட்டேங்க. ஃபஸ்ட்டு ஓட்டில் அறுவடை பண்ணோம் இல்லையா, இப்போ மாடி மேலே. இதுவும் பாருங்கள், நல்ல ஒரு தழச்சிங்க. நல்லா நம்ம ஆள் காட்டி விரல் இருக்கிறியா, அவ்வளோ பெரிய மிளகாங்க. தடிப்பு நீட்டோ செம்மையாக சூப்பரான ஒரு மிளகா தாங்க. பாருங்கள், ஒரு தட்டு நிறைய வந்துடுச்சு பாருங்கள். நம்மளுக்கு மிளகா இருக்குது, கனகாமரம் இருக்குது, மணத்தக்காளி பழம் இருக்குது, தக்காளி இருக்குது, கனகாமரம் விதை இருக்குது, ரோஜா இருக்குது, ரெட் கலர் செம்பருத்தி, ரோஸ் கலர் செம்பருத்தி இருக்குது. ஓகே மக்களே, வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் போட்டு வச்சுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வணக்கம் மக்களே.